பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் தங்கள் பாவங்களுக்காகவும் தப்பிதங்களுக்காகவும் தங்களுடைய உயிருக்கு பயந்து போய் இருந்த நேரத்திலும் கர்த்தரிடத்திற்கு திரும்பினார்கள். கர்த்தர் அவர்கள் பட்சமாய் திரும்பி அவர்களை விடுவித்தார், ஆசீர்வதித்தார். அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார். அப்படியாக கர்த்தர் யார் பட்சமாய் இருந்து அவர்களுடைய பயத்தை நீக்கி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பாக நாம் ஒரு சிலரை இதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இந்த ஒரு சிலரை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் இந்த நாளில் நாம் நினைவு கூறுவது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் எதிர்பார்க்கின்ற காரியம் நன்மைகள் நடக்க நாம் கர்த்தரை விசுவாசிக்க ஏதுவாக ஒரு உந்துதலாக இருக்கும். யாக்கோபு லாபானிடமிருந்து கர்த்தர் சொன்னபடியே தன் சொந்த தேசத்திற்கு திரளான செல்வத்துடன் திரளான வேலைக்காரர்களுடன் ஒரு பெரிய பரிவாரத்துடன் வந்தாலும் தன் சொந்த சகோதரன் ஏசாவை எதிர்கொள்ள பயந்தான். எனவே எல்லாவற்றையும் முன்னதாக அனுப்பிவிட்டு தான் மட்டும் ஆற்றின் இக்கரையில் இருந்து கர்த்தரிடத்திற்கு திரும்பினான். கர்த்தர் அவன் பட்சமாய் திரும்பியதால் ஏசா யாக்கோபை கட்டி தழுவி வரவேற்றான். யாக்கோபின் பயம் நீங்கியது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபோது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் திரும்பியது. எனவே அவர்களை வழிநடத்தி வந்த மோசேயும் ஆரோனும் அவர்களை மீண்டும் கர்த்தர் பட்சமாய் திருப்பினார்கள். கர்த்தரை தேடினார்கள். கர்த்தரும் அவர்கள் பட்சமாய் திரும்பினார். அவர்களை வனாந்தரத்தில் எதிரிகள் மத்தியிலும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்தார். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை மீறியதால் கண்கள் பிடுங்கப்பட்ட சிம்சோன் இந்த ஒரு விசை என்னை மன்னித்தருளும், என்மேல் இரக்கமாயிரும் என்று கர்த்தர் பட்சமாய் திரும்பினான். கர்த்தர் அவன் பட்சமாய் திரும்பினார். தாவீது கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியத்தை செய்ததால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதை எச்சரித்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். பிள்ளை செத்து போயிற்று. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு கர்த்தரிடத்திற்கு திரும்பினான். கர்த்தரும் தாவீதின் பட்சமாய் திரும்பினார். இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார்க்கும்படியாக தாவீது சொன்னதால் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி கர்த்தர் பக்கமாக திரும்பினான். கர்த்தர் அவன் பக்கமாக திரும்பினார். தன்னை கடலில் தூக்கி போடுங்கள் என்று சொன்ன யோனா மீனின் வயிற்றுக்குள் போய் கர்த்தர் பட்சமாய் திரும்பினான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரும் மீனுக்கு கட்டளை கொடுத்து அவன் பட்சமாய் திரும்பினார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடம் நீர் மரித்து போவீர் என்றபோது எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்திற்கு திரும்பினான். கர்த்தரும் அவன் பக்கமாய் திரும்பி அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நமக்கும் பல சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நாமும் சில சமயங்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்து விடுகிறோம். நாம் செய்த பாவங்களால் கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறோம். அதேபோல் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களும் நன்மைகளும் நமக்கு கைகூடி வரவில்லை, கிடைக்கவில்லை என கவலையோடு இருக்கிறோம். கலகக்காரர்களும் பொறாமைக்காரர்களும் சதிகாரர்களும் சத்துருக்களும் துரோகிகளும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நம்பட்சமாய் நமக்கு உதவி செய்ய நம்மை காப்பாற்ற ஒருவரும் இல்லையே என வேதனையோடு இருக்கிற சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நினைத்து அவர் பட்சமாய் நம்முடைய இருதயத்தையும் நினைவுகளையும் திருப்புவோமானால் அவரும் நம்பட்சமாய் திரும்பி நம் கண்ணீரை துடைத்து சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அவர்களின் கண்களுக்கு முன்பாகவே உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து வாழ வைப்பார். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தையும் இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் பார்வைகளையும் எங்களுடைய சத்தங்களையும் கூக்குரலையும் உமக்கு நேராக நாங்கள் செலுத்த, உம்மை நோக்கி ஏறெடுக்க, உமது பட்சமாய் திரும்பக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.